to my channel. நான் இன்றைக்கு உங்களுக்கு ரொட்டிலாவை வச்சு பட்டிஸ் செய்து காட்டுவோம்னு ரெசிபி எடுத்து வந்திருக்கிறேன். மற்றது இது ஈஸியான ரெசிபி. 2-3 இன்கிரிடியன்ஸ் தான் வச்சு செய்கிறது. இம்பார்ட்டன்டான இன்கிரிடியன்ஸ் உருளைக்கிழங்கு, டின் ஃபிஷ், மற்றது அந்த ரொட்டி அவ்வளவுதான் தேவை. இப்போ நீங்கள் இந்த பேஸ்ட்ரி வாங்கிட்டு செய்யணுமெண்டு இல்லை, ஈஸியாக செய்திடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்காக ஈவினிங் டைமில் இதை பாவிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போவோம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுங்க. 2 பச்சை மிளகாய் அதை வட்டமாக வெட்டி எடுத்துருக்கிறேன், அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. 4-5 வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஒரு வெங்காயம் அதையும் குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணுமென்ற படியினால தான் பச்சை மிளகாயை குறைச்சி ஆட் பண்ணுறேன். உரைப்பை குறைச்சி ஆட் பண்ணி செய்யுங்க, எல்லாரும் சாப்பிடலாம் விரும்பி. கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். நாலஞ்சு துண்டு ரம்பை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், one tablespoon chili flake, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டூனா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு பெரிய உருளைக்கிழங்க எடுத்து அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான். ஹீட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி விடுங்க. அதுக்கு பிறகு இந்த ரொட்டியில் எடுத்துருக்கிறேன், இதை இப்படி சமனா 2ஆ வெட்டி எடுங்க. அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், அதை இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுங்க. அதுக்கு பிறகு இந்த ரொட்டிலாவை எடுத்துட்டு இதில் பாதி பக்கத்துக்கு இந்த மாவு எடுத்து, இந்த பேஸ்ட்ரி மாதிரி செய்த மாவு எடுத்து இப்படி தடவுங்க. தடவிட்டு இதை சுருள் மாதிரி இப்படி சுற்றி ஒட்டுங்க. இதே மாதிரி பாருங்க, இப்படி வந்துடுங்க. இதே மாதிரி ஒட்டி எடுங்க. ஒட்டிட்டு இதுக்குள்ளே வைங்க எல்லாத்தையும் செய்து. இன்னும் ஒன்று செய்து காட்டுறேன். இப்படி பாதி அளவுக்கு இந்த மாவு இதில் தடவுங்க. தடவிட்டு இதை சுருள் மாதிரி சுற்றி ஒட்டி விடுங்க.
முக்கோணம் மாதிரி வரும். அதே மாதிரி எல்லாத்தையும் செய்திடுங்க. சரியான ஈஸியான ரெசிபி இது. அதுக்கு பிறகு இதுக்குள்ள ஆட் பண்ணின இந்த ரம்பையிலே மட்டும் எடுத்து விடுங்க. அதுக்கு பிறகு இந்த முக்கோணமா செய்த இதை எடுத்து இந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த மாவில் தொட்டு உள்பக்கம் இப்படி சர்க்கிள் மாதிரி திரும்ப ஆட் பண்ணுங்க இந்த மாவை. அது பிறகு இதை இப்படி ஒட்டி விடுங்க. இவ்வளோதான். பாருங்க என்ன வடிவான ஷேப்பில் வந்திருக்கேன்னு சொல்லி முக்கோணமாக வந்திருக்குது. பீஸா ஷேப் மாதிரியும் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி செய்தெடுங்க. ஸ்டஃபிங்கை வெஜிடபிள்லையும் செய்யலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணாமல் விட்டுட்டு கேரட், க்ரீன் பீன்ஸ் அப்படியானதெல்லாம் வச்சு செய்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணுன்னே இதை அதுக்குள்ளே ஆட் பண்ணி பொரிச்சு எடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும் பெற வடிவாக பொரிச்சு எடுங்க. இதை நீங்கள் விரும்பினா உங்கள்ட்ட ரொட்டியில் கிடைக்காட்டி சப்பாத்தி மற்றது கோதுமை ரொட்டி அப்படியானதுலேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ இதை வடிவாக எண்ணெயை வடித்து இறக்கி எடுங்க. பொரிச்சு எடுத்துட்டு இந்த பிளேட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேமஸோன் சீஸ் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மற்றது ட்ரை பார்ஸ்லி எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே தூவி விடுங்க. நான் இப்போ இந்த ரொட்டிலா பேட்டி செய்து முடிச்சிட்டேன். பிளேட்டும் பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. விரும்பினா நீங்கள் ராஞ்ச், கச்சப், கனி மஸ்டர்ட், பாபிக்யூ அது அந்த சோஸ்கள் பாவிக்கலாம். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இது செய்து கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பிலோவில் விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேங்க. பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.